நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம உலக செய்திகள் அடுத்தடுத்து திரும்ப திரும்ப நமக்கு பார்வைக்கு வர்றது, நமக்கு காதுக்கு வர்றது என்னென்னா, இந்த அமெரிக்காவோட அடாவடித்தனம். அது அப்புறம் அது ரொம்ப ஓவராக அடாவடி பண்ணும்போது அதனால் பாதிக்கப்படக்கூடிய மற்ற நாடுகள். இப்போது வெனிசுலா எடுத்தோம்னா, வெனிசுலா சம்மந்தப்பட்டு யாரெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்? இந்தியா பாதிக்கப்பட்டது. ஏன்னா இந்தியா வெனிசுலாவில் ஆயில் வாங்குது. அப்புறம் சைனா. இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்லாம் திரும்ப ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் அது வந்த தகவலை பற்றி நம்ம சம்மரைஸ் பண்ணி இப்போ பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் மற்றும் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல். ரொம்ப குறிப்பாக உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்திருக்க தகவல் படி பார்த்தா, ஏற்கனவே அது பேசணும். இவர் அயத்துல்லா கமேனி ரஷ்யாவுக்கு போக போகிறார் அப்படின்னு. அப்புறம் உள்ள டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா, அவர் ரஷ்யாவுக்கு போகலை. அவர் ஈரானில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல உள்ள பங்கரில் சம்திங் அவர் சேஃபாக அங்கே இருக்கிறாரு. அங்கே போயிடுறாரு. ரஷ்யாவுக்கு போகலை. என்ன காரணம்னா, என்றைக்கு தலைவன் அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு தஞ்சம் புகுந்தாச்சுன்னா இந்த நாடு நாசமாக போயிடும். அதோட ரஷ்யாவும் என்ன செய்வாங்க, அவரை பத்திரமா கூட்டு போய் அங்கே பாதுகாத்து ரஷ்யாவுக்கு என்ன நடக்க போகுது, இங்கே இருந்தால் தான் இந்த மக்கள் கமேனியை நம்புவாங்க, அந்த தலைமை நம்புவாங்க. அந்த தலைமை, இந்த ரெஜிம் ஒருவேளை சேஞ்ச் ஆகி அமெரிக்காவோட கைக்கூலி யாராவது ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பழைய பழைய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தூண்டப்பட்டு ரொம்ப கலவரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாச்சுன்னா அதுக்கு நேரடியாக இவங்க அமெரிக்காவோட கையில் இல்லை இஸ்ரேலோட கையில் ஆட்சி கொடுத்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் வெளியில் போகலைங்கிற ஒரு தகவல் நம்பர் 1. நம்பர் 2 சைனா 3வது ஸ்ட்ரிக்ட் வார்னிங் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் வெனிசுலா இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெனிசுலா அதிபர் மதுரோ கடத்திட்டு போனது யாருக்கு பாதிப்பு இல்லையோ, சைனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. காரணம், அங்கேருந்து கிடைக்கக்கூடிய குரூட் ஆயில், எண்ணெய். ஸோ அது சைனாவுக்கு ரொம்ப தேவை ரொம்ப இருக்குது, அங்கே கிடைக்கிறது ரொம்ப குறைவு. இந்தியாவுக்கு தேவை ரொம்ப இருக்குது, இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. அப்போ இந்தியா எங்கே வாங்குது? ரஷ்யாவில் இன்னும் நிறையா வாங்கிட்டு இருக்கு. நேற்று அவர் ட்ரம்ப் எச்சரிக்கை பண்ணார். நோ, ஐ எம் நாட் ஹாப்பி. மோடி நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனால் ஐ எம் நாட் ஹாப்பி. அவர் ரஷ்யாவில் ஆயில் வாங்க நிறுத்தலை அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய பிரச்சனை சந்திப்பார் அப்படின்னு பயங்கர மிரட்டல், ரொம்ப வெளிப்படையாக. அதாவது ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இப்படிலாம் மிரட்டினா, இது உண்மையில் நமக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. என்ன கிடையாது, இவர் அமெரிக்கா நினச்சா நீ மிரட்டுவ, உனக்கு எல்லோரும் கையை கட்டி பணிஞ்சு நிற்பாங்களா? இப்போ நம்ம என்ன குறைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒன்று வருதில்ல, அந்த இது இன்னும் நமக்கு வரலை. அதே மாதிரி இன்றைக்கி அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு, வெனிசுலா அதிபர் இப்போ பண்ணிட்டு போனது சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் லேசாக அப்படி கண்டனம் பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்போது முக்கியமாக இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றும் பெருசாக பண்ணவும் செய்யாது இப்போதைக்கு. எப்படி பார்த்தா அமெரிக்காவிலேருந்து ஆயில் வாங்குகிறாங்க, ஈரான்லேருந்து ஆயில் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் இப்போ ஈரான், ஏன்னா ஈரான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அடுத்து ஈரானுக்கு உள்ளே இறங்கி அவங்க படைகளை வச்சு இறங்கி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவங்க பயங்கர இதை கேப்சர் பண்ண போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நார்த் கொரியா, ரஷ்யா, சைனா அண்டு ஈரான், இந்த 4 நாடும் மொத்தமாக பேச்சுவார்த்தை நடக்குது, ஒன்றிணைஞ்சு அமெரிக்கா ஓட விரட்ட போகிறதா ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. இப்போ சைனா படான்னு இறங்குமான்னா சைனா இப்போ இறங்கித்தான் ஆகணும். ஏன்னா சைனாவோட பிரச்சனை என்னென்னா, சைனா ரொம்ப முக்கியமாக அதோட தேவைக்கு, ஆயிலோட தேவைக்கு 2 முக்கியமான கண்ட்ரியை நம்பியிருக்கு. அதாவது ரஷ்யாவில் வாங்கினா கூட
வெனிசுலா வந்து ரொம்ப முக்கியமான சப்ளையர், ஈரான் வந்து இன்னொரு முக்கியமான சப்ளையர். இந்த மாதிரி சூழலில் வந்து ஈரானை கேப்சர் பண்ணுறாங்க. வெனிசுலா வந்து ஆல்ரெடி வந்து கடத்தியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அதிபர், ஏன்னா துணை அதிபர் அந்த வந்து அதிபராயிட்டாங்களா, அவங்க வந்து நீங்கள் வந்து சைனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரான் இவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாரு. ட்ரம்ப் வந்து உலகத்தோட ரவுடி மாதிரி அப்படியே வந்து பயங்கர மிரட்டல் அப்படி பண்ணுறாரா. இப்போ என்ன போச்சு, வெனிசுலாவிலேருந்து ஆயில் வரது கட்டு, ஏன்னா அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இப்போ என்ன 50 மில்லியன் பேரல் வந்து நாங்கள் அதையெல்லாம் எடுத்து வெளியில் விற்று அந்த காசை வந்து வெனிசுலா மக்களுக்கு வந்து நாங்கள் செலவு பண்ண போகிறோம். ஏய் நீ யாரா, வெனிசுலாவில் நாட்டில் வந்து அந்த ஆயிலை வந்து எடுத்து அவங்க வந்து விற்று வெனிசுலா மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்களாம். இது என்ன சொல்கிறது இருக்குது, இது வந்து அவ்வளோ நல்லவங்க இவங்க. அதே மாதிரி இங்கே ஈரானில் வந்து உள்ளே நுழைஞ்சு பிடிச்சிட்டாங்கன்னா சைனாவோட ஆட்டம் வந்து, சைனாவோட பேஸ் வந்து ரொம்ப ஆடி போயிடும். காரணம் அங்கே என்ன தான் மினரல்ஸ் இருக்குது, என்ன தான் எலக்ட்ரானிக் ஐட்டம், என்ன உற்பத்தி எக்கச்சக்கமாக இருந்தால் கூட அதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறது வந்து குரூட் ஆயில், அந்த ஆயில் பேஸ்டு. அப்போது ஆயில் வந்து சவுதி அரேபியா, ஜிசிசி கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போது அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இல்லாத கண்ட்ரிகளில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து குறிப்பாக வந்து ஈரான் அண்டு வெனிசுலா பிடிச்சாச்சு. அடுத்து ஈரானையும் பிடிக்கிறாங்கன்னா அவருடைய பிளான் என்னென்னா, என்னத்தை பண்ணாலும் சைனா வந்து ஒன்றுமே பண்ண முடியல, எது பண்ணாலும் எதிர்த்து நின்னா நம்ம வந்து டேரிஃப் போட்டோம் அப்படின்னா எதிர்த்து டேரிஃப் போட்டு நம்மளை வந்து முடக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து சைனா வந்து முடக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயில் வரத்தை வந்து கட் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு 20 ஃப்ளீட், அதாவது அந்த கப்பல் வந்து ரகசியமாக போகும் இல்லையா, அந்த 20 கப்பல்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கப்பல் வந்து எங்கேயும் வந்து வெளியில் போகக்கூடாமல் நாங்கள் தடுப்போம். உங்கள் ஈரானோட இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது, ஈரான் மேலே, ஈரான்லேருந்து ஆயில் ஏற்றிக்கிட்டு தெரியாமல் நீங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான பிரச்சனை வரும்போது சைனா என்ன செய்வாங்க, வேறு வழியே இல்லை, அவங்க அமெரிக்காவை எதிர்த்தே ஆகணும். எதிர்த்தா தான் அவங்க வந்து இங்கே உயிர்ப்போடு இருக்க முடியும். அப்படிங்கிற சூழலில் வந்து சைனா வந்து இப்போ தான் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக வந்து வெளியே வர்றாங்க. அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அந்த வார்னிங்கை வந்து அமெரிக்கா எப்படி வந்து கையாள போகுது அப்படிங்கிறதுல தான் அடுத்த அமெரிக்காவுக்கு எதிர்காலம் இருக்குது, சைனாவுக்கு எதிர்காலம் இருக்குது. ரஷ்யா வந்து ஏற்கனவே முடக்கி வச்சுருக்காங்க. அந்த யுக்ரைன் போர் வந்து நிற்கிற மாதிரி தெரியல, இன்னும் பயங்கர மோசமாக போய்கிட்டு இருக்கு, முடக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இனிமேல் வெகு விரைவில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ என்னென்னா, ஈரான் மக்கள் உண்மையிலே பாவம்தான். அதாவது அரபு மக்கள், அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் ஏற்கனவே பாலஸ்தீனத்தை அடி அடிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெத்தன்யாஹு என்ன சொல்லியிருக்காரு வந்து, காசாவில் இன்னும் ஹமாஸ் இருக்காங்க, அவங்கள வந்து விரட்டுற வரைக்கும் விட மாட்டோம், இப்போ திரும்ப நான் வந்து குண்டு போட போகிறோம், அடிக்க போகிறோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ நெத்தன்யாஹு மாதிரி வந்து ஒரு மனிதகுல எதிரி, இவங்களை வந்து மனிதர்களுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா இப்படித்தான் சொல்லி ஆக மாட்டிருக்கு. ஏன்னா அங்கே பச்சை குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும்னு ஒரு 76,000 80,000 பேருக்கு மேலே கொன்று, அதாவது இது வந்து அஃபீஷியலாக, அன்அஃபீஷியலாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே கொன்று, அந்த ரத்த கரையில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், மனிதகுல எதிரி, அதாவது ஒரு காட்டேரி, ரத்த காட்டேரி அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ திரும்ப வந்து ஹமாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து. இப்போ அது போக இன்னொரு செய்தி என்ன, இப்போ காஷ்மீரில் வந்து ஹமாஸோட ஆட்களை சந்தித்தாங்க. எப்படி பார்த்தாலும் அங்கங்கே வந்து சொந்தக்காரங்க இவங்க அப்படின்னு தேடித்தே வருவாங்க, என்னத்தான் நடக்கும். ஆனால் அதை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு வந்து இந்தியாவில் வந்து காஷ்மீரில் வந்து ஹமாஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இது வரைக்கும் அப்படியே அமைதியாக வச்சுட்டே இருப்பாங்க. எப்போ தேவையோ அப்போ வந்து உடனே அதை எடுத்து பெருசாக வந்து செய்தியாக வெளியிட்டு எல்லாரும் கவனமும் வந்து அந்த பக்கம் திரும்ப வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ஊடகம், அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களோட முக்கியமான நடவடிக்கை இப்படி தான் இருக்கும். சரி, இந்த நேரத்தில் வந்து இந்த கலவரம் என்ன நடக்குதுன்னா, 10வது நாளாக இன்னும் இந்த கலவரம் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலவரம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அது நமக்கு கிடைக்கிற தகவல், ஏன்னா நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியாது. அந்த கலவரம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா இது வந்து அமெரிக்க இஸ்ரேலுக்கான தோல்வியாக வந்து முடியும். கலவரம் வந்து குறையாமல் இன்னும் வந்து இல்லை, நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து ஒருவேளை சரியான தகவல் இல்லாமல் கொஞ்சம் தவறாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஈரானோட தோல்வியாக இருக்கும். ஈரானோட தோல்வி வந்து இஸ்ரேல் அமெரிக்காவோட கை ஓங்குறதுக்கு வழிவகுக்கும். அப்படி ஓங்குச்சுன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஏன்னா இப்போ அமெரிக்கா கை வந்து கீழே இறங்குச்சு, இஸ்ரேல் கை கீழே இறங்குச்சுன்னா இந்தியா வந்து
நம்ம டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து இப்போ 90 ரூபா 28 காசு, 90 ரூபா 50 காசு ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு டாலருக்கு வந்து இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா? அப்படி இல்லாமல் நம்ம நேரடியாகவே ஈரான் கூட, நேரடியாகவே சவுதி அரேபியா கூட அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம ரூபாய் வர்த்தகம் பண்ண முடியும். அப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து பொருளாதாரம் கொஞ்சம் பெட்டராக வரும். அமெரிக்கா கை வந்து ஓங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அமெரிக்கா கை ஓங்காமல் இவங்களுக்கு கீழே இறங்கணும். அப்படி கீழே இறங்குறதுக்கு சைனா வந்து இந்த மாதிரி வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. சைனா கூட சேர்ந்து நார்த் கொரியா அண்டு ஈரான், ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து கைகோர்க்குறாங்க இல்லையா? அந்த இடத்துல இந்தியாவும் இவங்களோட சேர்ந்து கைகோர்க்கணும். ஆனால் இந்தியா இது வரைக்கும் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கலை, வாயை திறக்கலை. ஆனால் என்ன, இப்போ எடுத்தோன்னே தாட் போட்டுன்னு சொல்லி நம்ம பிரதமரோ நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரோ யாரும் பேச முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கான சிக்கல் அங்கே என்ன இருக்குது? அதாவது நமக்கான சிக்கல்னால் நம்ம இந்தியாவுக்கான சிக்கல். நீ வந்து அந்த ஒரு அதானின்ற ஒருத்தருக்காக வந்து மொத்த இந்தியாவை வந்து அடவு வைக்கிறாங்கன்ற பேச்சு இருக்குது. அது வந்து டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பேசினோம்னா அது வந்து ரொம்ப நம்ம இந்திய பிரைம் மினிஸ்டருக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப எதிராக இருக்கும். சரி, அது இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே இந்திய மக்களுக்காக இல்லாமல் அதானி அம்பானி இந்த பனியாஸுக்காக, இந்த குஜராத்திக்காரர்களுக்காக மட்டும்தான் இன்னும் இப்போ வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து வாயை திறந்து பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. நிறைய டீட்டெயில் இருக்குது. சரி, இப்போது இந்தியாவோட நிலைப்பாடு வந்து இன்றைக்கி பேசாமல் அமைதியாக இருக்கிறது வந்து இந்தியாவோட எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி அங்கே வந்து ஈரானில் வந்து அவர் கமேனி அவங்க 20 பேரோட குடும்பத்தோடு மொத்தம் அவங்க குடும்பத்தில் மகன், சொந்தக்காரன், ரொம்ப வேண்டப்பட்டவங்களாம் சேர்த்து 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரோட வந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னது இல்லை, போகலை. அவர் வந்து நார்த் ஈஸ்ட் ஈரானில் வந்து ஒரு பாதுகாப்பு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கமேனி அவர் வந்து வயசு வந்து 86 வயசு. கமேனிக்கு 86 வயசு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, வாழ்க்கையோட எட்ஜில் இருக்கிறாரு. ஆனாலும் இவங்களுக்கு எதிராக நின்று போராடி எல்லாம் பண்ணுறாரா? அடுத்த தலைவரை வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ணி வந்து இப்போ வந்து ஈரான் வந்து ஓங்கி நின்னால் மட்டும்தான் நமக்கெல்லாம் நல்லது. ஏன்னா நமக்கு வந்து நமக்கு தேவைப்படுற பெட்ரோல், குரூட் ஆயில் நமக்கு கிடைக்கும். அது வந்து இந்தியாவுக்கு நல்லது. அப்புறம் சைனா, ரஷ்யா இதெல்லாம் கை ஓங்குறது வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முடிவு. இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை வந்து அடிக்க போகிறதா இப்போதைக்கு வந்து இப்போ ஆயுதங்களால் அடிக்க போகிறாங்களோ இல்லையோ, வேறு வழியில் வந்து அமெரிக்கா வந்து அடிக்க போகிறதா தகவல். அப்படி அடித்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து சீக்கிரம் நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய ஆசையும். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.